இப்படி இருந்த கடையை இப்படி மாத்திட்டேன்னு சொன்னா நம்புவீங்களா? ஸோ ரீசெண்டாக வந்து என் அங்கிள் வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி எனக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடுறா அப்படின்னு அவர் கடையே சொன்னார். சரி ஓகே நம்ம பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாடல் வரும் அங்கிள்னு சொல்லிட்டு அவர் சொன்னேன். அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. சரி ஒர்க்கே டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரே விஷயம்னா இந்த பெயிண்ட் அடிக்கிறது தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஒர்க்கில் நான் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் பிடிச்ச ஒர்க்குனாலுமே நான் ஸ்பீடாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட்டுக்கு ஏற்ற மைக்கா கிடைத்தா ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த மைக்காவும் வாங்கிட்டேன். ஏன்னா கலர் மைக்கா இது ஒரு மைக்காவே பார்த்தீங்கன்னா 900 சம்திங் என்னமோ வந்துச்சு. அதுக்கப்புறம் மைக்காலாம் வாங்கி அதுக்கேற்ற சைஸில் கட் பண்ணி எஸ்ஆர் போட்டு ஒட்டிட்டு ஒரு வழியாக ஆல்மோஸ்ட் ஃபைனல் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அங்கிள் வந்து ஜெகன் ஃப்ளோர் மேட் நம்ம போட வேணாம் ஒட்டிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அங்கிள் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டோரை மாட்டி டோரையும் ஓட விட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஃப்ளோர் மேட் வாங்கும்போது அதுவுமே என் செலெக்ஷனே விட்டார். அதுக்கப்புறம் நான் கேட்கும் இந்த செலெக்ஷன் ஓகேன்னு சொன்னேன். இந்த மேட் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த ஃப்ளோர் மேட்லாம் ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா அவுட் புட் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப்